Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. திடீர்னு சன் டிவி சீரியல்லேருந்து விலகிட்டாங்க ஆக்ட்ரஸ் சைத்ரா. இது ஃபேன்ஸ்க்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஷாக்கிங் நியூஸாக தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு பதிலாக இவங்க தான் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலான ரீப்ளேஸ்மெண்ட்டே வந்துருச்சு. ஆக்சுவலாக நானுமே இப்போ தான் ரீசெண்டாக அவங்ககிட்ட நான் வீடியோ போட்டிருந்தேன். அதாவது அவங்க வந்து கூடிய சீக்கிரம் ஒரு நியூ சீரியலில் வந்து கமிட் ஆகிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சன் டிவி சீரியல்லேருந்து விலகிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. பட் அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை அவங்க விலகுறாங்களா அப்படிங்கிறத பற்றி. ஸோ அது தெரிஞ்ச உடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நானுமே இப்போ தான் ரீசெண்டாக வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ அஃபீஷியலாக தெரிஞ்சு போச்சு இவங்க சீரியல்லேருந்து விலகுறாங்க. இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி யார் வரா அப்படிங்கிறது கொண்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண சேனல் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கூடிய சீக்கிரம் செல்லம்மா சீரியலோட ரீமேக் கன்னடா வெர்ஷனில் வந்து வரப்போகுது. ஸோ அந்த சீரியலில் சாரதா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சைத்ரா தான் நடிக்க போகிறாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து புன்னகை பூவை சீரியல்லேருந்து விலகிருக்காங்க. ஸோ நியூ சீரியல் கிடச்சதுனால தான் அவங்க விலகிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஒருவேளை ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ண முடியலங்க விலகிட்டாங்களான்னு தெரில. ஸோ அவங்க விலகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக தெரில. பட் அவங்க விலகுறாங்க அப்படிங்கிறது மட்டும் அஃபீஷியலாக தெரிஞ்சிருச்சு. இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி யார் வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒன் ஆஃப் த ஜீ தெலுங்கு சீரியலில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் கிடச்சிருக்கு. மகா சந்தேசம் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து ஜீ தெலுங்கில் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த வில்லி கேரக்டர் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் கிடச்சிது. ஸோ இவங்க தான் இனிமேல் கூடிய சீக்கிரம் கலைவாணி அப்படிங்கிற கேரக்டர் புன்னகை பூவை சீரியலில் நடிக்க போகிறாங்க. ஆக்ட்ரஸ் சைத்ரா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரில் ரொம்பவுமே செட் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கலைவாணி அப்படின்னா அவங்க ஃபேஸ் தான் ஞாபகம் வரும். இன்னும் நியூ ஹீரோயின் வந்து செட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.